ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்வரத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, இந்த பதிவு மீன லக்னத்திற்கு சாரமாற்றம், சனி கிரகத்தினுடைய சாரமாற்றம் அது குறித்து பார்க்கலாம். மே மாதம் 17ஆம் தேதி முதல் அக்டோபர் 9ஆம் தேதி வரைக்கும் சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதியில் பயணித்தவர் ரேவதி நட்சத்திரத்திற்கு மாறுகிறார். இந்த நட்சத்திர மாற்றத்தினால நமக்கு என்ன அப்படின்னு பார்ப்போம். சனி ஜென்மத்தில் சுயபலத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அதனால் நமக்கு சில கஷ்டங்கள், உடல் பாதிப்புகள், மன பாதிப்புகள், அதிகமாக சக்தி இழந்ததாக ஒரு உணர்வுகள், செலவுகள் இதையெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் இருந்தோம். இப்போ புதன் நட்சத்திரத்தில் வரும்போது கொஞ்சம் இதற்கு மாறுதல் இருக்கிறது. நமக்கு புதன் 4ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் அதிபதி. தாய்மனை, பூமி, வீடு, வாகனம், தன் சுகம், வித்தைகள் மற்றும் குற்றம், சுற்றம், நம்முடைய ஒழுக்கம், எண்ணங்கள், மாணவர்களுக்கு படிப்பு, இதையெல்லாம் சொல்லக்கூடியது தான் இந்த 4ஆம் இடம். அதே மாதிரி 7ஆம் இடம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய கஸ்டமர், நம்மளுடைய லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர் மற்றும் அனைத்து விதமான போட்டி பொறாமை கொண்ட மனிதர்களை குறிக்கிறது. அப்போ இந்த முயற்சிகளுக்கும் இந்த உறவு சார்ந்த விஷயத்துக்கும் சொத்து பத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் புதன் அதிபதியாக இருந்தாலும் இந்த புதன் சாரத்தில் போகும்பொழுது இது சார்ந்த ஒரு விளைவுகளை உண்டாக்குவார் சனி. நமக்கு சனி அல்லது புதன் திசாபுத்தி அந்தர சூட்சமாக ஓடுது அப்படின்னா நிச்சயமாக இது சார்ந்த நிகழ்வுகள் நடக்கும். இப்போ நம்ம ஜாதகத்தில் புதன் 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ இருந்தால் கொஞ்சம் திசாபுத்தி நடந்ததுன்னா பாதிக்கத்தான் செய்யும். அது இல்லாமல் வேற எங்கே இருந்தாலும் இப்போ இந்த கோச்சார பலன் நமக்கு நன்மையைத்தான் தரும். மெயினாக உறவுகள் சார்ந்த நன்மைகள் நல்லா கொடுக்கும். அதே மாதிரி உற்பத்தி சார்ந்த தொழில்கள், அதில் கருவிகள் சம்மந்தப்பட்டது, பூமி சம்மந்தப்பட்டது, அனைத்து விதமான இப்போ ஒரு ரியல் எஸ்டேட்டு ஏஜென்சி, ஐடி லைனு, இது மாதிரி டிரான்ஸ்போர்ட்டு, இது மாதிரி டீலிங் பண்ணுறவங்க இது எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். ஏன்னா நமக்கு லக்னம் அப்படிங்கிறது நம்மளுடைய சிந்தனையை குறிக்குது. அப்போ அங்கே இருக்கிற புதன் என்ன பண்ணுவார், பொதுஜன தொடர்போட எப்படி நாம் டீல் பண்ணி நம்முடைய தொழிலையும் நம்முடைய குடும்பத்தையும் நிர்வாகம் செய்வது, எப்படி நாம் ஒரு ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட் எல்லாம் பண்ணிக்கிறதுங்கிற ஒரு தன்மை தான் புதன் வச்சிருக்கார். அதனால் நமக்கு இது சார்ந்த ஒரு ஈடுபாட்டை கொடுத்து அதில் வளர்ச்சியும் கொடுக்குறவர் தான் இந்த சனி செல்லக்கூடிய புதன். இப்போ நம்ம ஜாதகத்தில் இந்த ரேவதி நட்சத்திரத்திலேயோ 5ஆம் இடமான கடகராசியில் உள்ள ஆயில்ய நட்சத்திரத்திலேயோ 10ஆம் இடமான அதாவது 9ஆம் இடமான விருச்சிக ராசியில் உள்ள கேட்டை நட்சத்திரத்திலேயோ ஏதோ ஒரு கிரகம் இருக்குன்னு வைங்க. இப்போ சூரிய கிரகம் இருந்தது அப்படின்னா இப்போ இந்த சனி அந்த சூரியனுடைய தாக்கத்துக்கு ஆளாகிறார். அதனால் உடல் உஷ்ண உபாதைகள் சம்மந்தப்பட்டது ஹெல்த்துக்கு பார்த்துக்கணும். கடன் சம்மந்தப்பட்ட வகையில் வாங்க வேண்டி இருக்கக்கூடிய ஒரு சூழல்கள் அல்ல கடன் பிரச்சனைகளால் வரக்கூடிய எதிர்ப்புகள் இதெல்லாம் கொஞ்சம் அனுசரிக்கும். செவ்வாய் கிரகம் இதே ரேவதி நட்சத்திரத்தில் இருந்ததுன்னு வைங்க, பூர்வீக சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், ஆதாயங்கள், பூர்வீக சம்பந்தப்பட்ட தொடர்புகள் ஏற்படும். பண விஷயத்திலையும் அது சாதகமாக அமையும். சகோதர சொந்த பந்தம், கன்ஸ்ட்ரக்ஷன், பூமி, வீடு, விவசாயம் இது எல்லாத்துக்குமே சாதகமாக இருக்கும். இப்போ புதன் கிரகமே ரேவதி நட்சத்திரத்தில் இருந்ததுன்னு வைங்க, அது நம்முடைய உற்பத்தி சார்ந்த தொழில்கள், இப்போ ஜவுளி உற்பத்தி ஆகட்டும் அல்லது ஒரு மளிகை கடையாகட்டும், அனைத்து விதமான வணிகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதில் எல்லாத்துலேயுமே நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான். புது விதமான மாற்றங்கள், புது கஸ்டமர்கள், புது பார்ட்னர்கள் இப்படியெல்லாம் டீல் பண்ண வைக்கும். அது சாதகமாக இருக்கும். இப்போ சுக்கிர கிரகம் ரேவதி நட்சத்திரத்தில் நம்ம ஜாதகத்தில் இருந்ததுன்னு வைங்க, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதிர்பாராத நம்பி ஏமாறக்கூடிய தன்மைகள், மன உபாதைகள், மனதில் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுகள் இதனால் இதாக இருக்கணும். மெயினாக அதிர்ஷ்டத்தை நம்பி பணம் இழக்கக்கூடாது. இது மாதிரி விஷயங்களில் கவனமாக பார்த்துக்கணும்.
ஆசைப்பட்டு மோசம் போவது அப்படிங்கிறத இந்த சுக்கிரன் மேலே போகிற சனி செய்யும். இப்போ இதே ரேவதி நட்சத்திரத்தில் புதன் இருந்தார் அப்படின்னா நல்ல நன்மைகளை செய்யும், நல்ல வளர்ச்சிகளை பண்ணும். அதே நமக்கு ராகு கேதுக்கள் இருந்தார்கள் அப்படின்னா நம்மளுடைய ஈடுபாடுகள் நம்ம ஜனன ஜாதத்தில் ராகு கேது நல்லவங்களாக இருந்தா அப்படின்னா பிரம்மாண்டமான வளர்ச்சியை கொடுக்கும். கெட்டவர்களாக இருந்தால் தீய வழிகளில், தீய பழக்க வழக்கங்களில், தீய சகவாசங்களில் நம்பி ஏமாறக்கூடிய நிகழ்வுகளை ஏற்படுத்திடுங்கிறத பார்த்தோம். சனி கிரகமே இருந்தது அப்படின்னா சனியாகவே வேலை செய்கிறது அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் சனி கெட்டு போயிடக்கூடாது, 8-12 தொடர்பு வச்சிருக்கக்கூடாது. நல்லா இருந்தது அப்படின்னா இப்போ புது முயற்சிகளில் ஆர்வம் ஏற்படும், புதுசாக எதையுமே சாதிக்கணும் அப்படின்னு தோணும். அருள் சார்ந்த விஷயங்கள், நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், தத்துவம் சார்ந்த விஷயங்கள் இதில் எல்லாம் ஈடுபட்டு நமக்கு ஒரு நன்மையை கொடுக்கும். சனி மிகப்பெரிய ஒரு ஆன்ம பலத்தை தருபவர்னு எடுத்துக்கலாம். அதனால் ஆன்மீகம் சார்ந்த தொழில் ஈடுபாடுகளில் இருக்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு அருளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பில் லக்னத்தில் இருக்கக்கூடிய சனி புதனாக செயல்படுவது என்பது திருமண காரியங்களுக்கு தடை இல்லை, அது நல்லா பண்ணி கொடுத்துரும். புத்திரபாகியம் சார்ந்த விஷயங்களுக்கும் அது நல்லா ஆதிக்கம் பெற வச்சிடும், வளர்ச்சிகள் கொடுத்துரும். உறவுகளை கரெக்டாக பாதுகாக்கும், மெயின்டைன் பண்ணிக்கும். இப்போ நமக்கு தசாபுத்தியில் சனி திசாபுத்தி அந்தரம், புதன் திசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது அருள் சார்ந்த விஷயங்கள், உறவு சார்ந்த விஷயங்கள், உயிர் பற்றான விஷயங்கள் இதுகளுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. அதே நேரத்தில் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் அந்த மாதிரி விதத்தில் சனி டவுனாக இருந்தாலும் கூட இப்போ இந்த புதனுடைய நட்சத்திரத்தில் வர்றது ஒரு விதிவிலக்காக செயல்படும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு 4ஆம் இடமே புதன் வீடு தான், 7ஆம் இடமும் புதன் வீடு தான். இந்த 2 வீடுமே தொழிலுக்கும் வேலைக்கும் சப்போர்ட் பண்ணுற ஸ்தானம். நீங்கள் அகம் சார்ந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, அல்லது பணம் போட்டு பணம் பண்ணி ப்ரொடக்ஷன் லைனில் இருந்தாலும் சரி, வேறு இடத்துல போய் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ஆடிட்டிங் ஒர்க் பண்ணுவாங்க, ஆஃபீஸ் போட்டு அந்த அக்கௌண்ட்ஸு இது மாதிரி பண்ணுறவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட லைனில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும். வீடு வாகனம் யோகங்கள் எல்லாம் சிறப்பாக. ஒரே விஷயம் என்ன அப்படின்னா இந்த சனி புதனாக செயல்படுகிறார் அப்படின்றா நமக்கு இந்த சனியினுடைய தன்மை, புதனுடைய தன்மை அப்படின்றது புதனை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தன்மை, சனியை பொறுத்த வரைக்கும் மந்தத்தன்மை. அதனால் புதிய முயற்சிகள் எடுக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் தள்ளி வைங்க. ஆல்ரெடி போய்கிட்டு இருக்கிறதுல இப்போ எனக்கு லக்னத்தில் சனி விரயமாகிக்கிட்டு இருந்ததெல்லாம் இனிமேல் ஆகாது, தடுக்கப்படும். இனிமேல் கொஞ்சம் இருக்கிற ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஒர்க்கில் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய மொத்த சாராம்சம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.